ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஸ்மார்ட் ஐக்யூவில் இருக்க சைட்ஸ் ஃபீச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பிஸ்னஸ்க்கு வெப்சைட் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப மேண்டட்டரியாக இருக்குது. அந்த வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கு டிசைனிங் ஸ்கில்ஸ், கோடிங் ஸ்கில்ஸ், தனியாக டெவலப்பர் டீம், இது மாதிரி எல்லாமே ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிட்ருப்பீங்க. ஸோ இது எதுவுமே இல்லாமல் ஒரு ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் ஒரு வெப்சைட்டை நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்மார்ட் ஐக்யூ தான் ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். ஃபர்ஸ்ட் வெப்சைட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு ப்ராக்டிக்கலாக பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் எந்தெந்த வேலைலாம் நம்ம ஸ்மார்ட் ஐக்யூவில் வெப்சைட்டை நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வந்துட்டு ப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட்ஸ். ஸ்மார்ட் ஐக்யூவில் ப்ரீ டிஃபைன்டாகவே 100+ டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி டெம்ப்ளேட்ஸை எடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இல்லை நீங்கள் ஓன் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்களாகவே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸில் ஆட் பண்ணி உங்களோட இமேஜ் எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் உங்களுக்கான வெப்சைட்டை ஸ்க்ராட்ச்லேருந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ராட்ச்லேருந்து டிசைன் பண்ணுறதுக்கு கோடிங் வேணுமா அப்படின்னா கோடிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே இங்கே இல்லவே இல்லை. அப்படி நம்ம கோடிங் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் எலமெண்ட்ஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, நமக்கு தேவையான டீட்டெயில்ஸை இன்சர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேஸில் தான் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ண போகிறோம். அடுத்தது தான் ஏஐ ப்ராம்ப்ட் பேஸ்ட். இது வந்துட்டு ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்லேயே நமக்கு தேவையான வெப்சைட்டை ரொம்ப அழகான ஒரு UI UX டிசைனோட டிசைன் பண்ணி கொடுக்கும். இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏஐ கிட்ட ப்ராம்ப்ட் கொடுப்போம். கிரியேட் அ வெப்சைட் ஃபார் மை கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ் கொடுத்து உங்களுக்கு ப்ளஸ் அடிஷ்னலாக எந்தெந்த தீமில் வேணும், ஜஸ்ட் மாடர்ன் தீம்ஸ், ப்ரொஃபஷ்னலான ஒரு தீம், இல்லை இந்த கலர் தீமில் வேணும் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா போதும். அதுவே உங்களுக்கு தேவையான வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். வித் ஹோம் பேஜ், காண்டாக்ட் அஸ் பேஜ், இந்த மாதிரி எந்தெந்த டேப் வேணுமோ எல்லா டேப்பையுமே இன்சர்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏஐ ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு சில காலம் பிடிக்கல, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணணும், உங்களோட இமேஜஸை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஃபுல்லாகவே 100% எடிட்டபிளாக தான் இருக்கும். ஸோ இந்த மூணுலேருந்துமே நீங்கள் உங்களுக்கு தேவையான வெப்சைட்டை ஜஸ்ட் மினிட்ஸில் ரெடி பண்ணிக்கலாம் வித் 0 கோடிங் ஸ்கில்ஸ். ஸோ இப்போ இதை பற்றின ஒரு உங்களுக்கு ஓவர்வியூ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராக்டிக்கலாக இதை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இதுதான் ஸ்மார்ட் ஐக்யூவோட டேஷ்போர்ட். இதில் லீட் ஜென்ரேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நமக்கு சைட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் செகண்ட் ஆப்ஷன் தான் சைட்ஸ். ஸோ நான் இப்போ சைட்ஸை கிளிக் பண்ணும்போது எனக்கு பில்டர்ஸ், டொமைன்ஸ் அப்படின்னு 2 ஃபீச்சர் ஓப்பன் ஆகுது. ஃபர்ஸ்ட் நான் பில்டரை கிளிக் பண்ணுறேன். இந்த பில்டரில் தான் நம்ம வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே பில்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம 3 வெப்சைட்ஸ் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ இதை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறது அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா, இந்த லிங்க்டு டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இன்னொரு டேப்பில் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க இந்த வெப்சைட் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது ஒரு சாம்பிள் டெமோ வெப்சைட்காண்டி நாங்கள் க்ரியேட் பண்ணது. ஸோ இதை நான் இப்போ எப்படி எடிட்டபிளாக மாற்றுறது, இப்போ நான் ஆல்ரெடி இந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன், நான் நியூவாக ஏதாவது அப்டேட் பண்ணணும் இல்லை எடிட் பண்ணணும்னா எப்படி பண்ணுறது அப்படின்னா இங்கே ஆக்ஷன்ஸில் இருக்க 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எடிட் ஃபனல் கொடுங்க. ஸோ இந்த எடிட் ஃபனல் கொடுத்திங்கன்னா இந்த காலேஜ் வெப்சைட்டோட நேமாக வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்துட்டு காலேஜ் இன்ஸ்டியூட் அந்த மாதிரி எடிட் கொடுத்து நான் அப்டேட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் இந்த காலேஜ் இன்ஸ்டியூட் அப்படின்ற அந்த வெப்சைட் நேமை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இங்கே ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கு இல்லையா, இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணால் நமக்கு இங்கே ஒரு ஏஐ பில்டரோட நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க வச்சுருக்க வெப்சைட் இங்கே லோட் ஆகி ஓப்பன் ஆகும். ஸோ நான் இந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்து தான் அந்த வெப்சைட்டை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கான மீனிங் தான் இது. ஸோ இப்போ நான் எதை கிளிக் பண்ணாலும் எல்லாமே எடிட்டபிள் தான். ஸோ இங்கே கீழே எடிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ChatGPT 4.1 பக்கத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் எதை கிளிக் பண்ணாலும் எல்லாத்தையுமே நான் வந்து இது பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்ட்டி அப்படின்றத நான் இப்போ ஸ்டாஃப்னு சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா அதையும் வந்துட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நேமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இதில் எடிட்டபிள் தான். ஸோ இங்கே இருக்க இமேஜஸ் கூட நம்ம எடுத்துகிட்டு வேறு ஏதாவது இமேஜஸ் கூட நம்ம அப்லோட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்லோட் இமேஜஸில் நான் சம்திங் இப்போது வேறு ஏதாவது சாம்பிள் இமேஜ் வந்து நான் சும்மா இது கொடுக்குறேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணி இந்த இமேஜ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து அப்லோட் ஆகும். ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக 100% நமக்கு கஸ்டமைசபிள். இப்போ வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க வெப்சைட்டை வந்து இங்கே வந்து நம்ம பார்த்தோம். கொடுத்துட்டு நம்ம திரும்ப சேவ் சேஞ்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா தான் வந்துட்டு
நம்மளோட சேஞ்சஸ் வந்து சேவ் ஆகும். அது கிளிக் பண்ணாமல் நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம முன்னாடி இருந்துச்சு இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு அப்படியே வெப்சைட்டில் வந்து ஷோ ஆகும். ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு நான் இப்போ பேக் வந்துட்டேன். பேக் வந்துட்டு திரும்ப நான் காப்பி யூஆர்எல் கொடுத்து நம்ம போயிட்டு நம்ம வெப்சைட்டில் பண்ண சேஞ்ச்லாம் சேஞ்ச் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் ஸ்டாஃபின் கொடுத்தது, இந்த இது மாற்றினது எல்லாமே வந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க வெப்சைட்டை நம்ம வந்து கஸ்டமைஸ் வந்துட்டு பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நான் 3 ஆப்ஷன் சொன்னேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் என்ன அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ் ஆப்ஷன். ஸோ இப்போ நான் டெம்ப்ளேட்ஸை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே நிறையா டெம்ப்ளேட்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் கேட்டகரிஸும் நிறையா இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக, ஃப்ரீலான்சிங்காக, ட்ரைனிங் அண்ட் கோச்சிங், இல்லை எஜுகேஷனாக இருக்கலாம், உங்களோட பிஸ்னஸ், நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணலாம். அது எல்லாத்துக்குமே எங்கள் வெப்சைட் வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு ப்ரீடிஃபைண்டாகவே இருக்குது. ஸோ இப்போ தேங்க்யூ பேஜ் 1 2 3 அந்த மாதிரி கோச்சிங்காக இருக்கலாம், இல்லை ஃபனல் புக் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு சேல்ஸ் பேஜ் க்ரியேட் பண்ணதாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு எஜுகேஷன் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெபினார் வந்துட்டு நீங்கள் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா டெம்ப்ளேட்ஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து இருக்கும். ஸோ வெப்சைட்ஸ்க்குமே நமக்கு இங்கே வந்துட்டு நிறையா டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸ்கூல் வெப்சைட், ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி. ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு எதையாவது ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நமக்கு எங்கே இம்போர்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம பேக் வந்தோன்னா பேக் வந்துட்டு நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா சைட்ஸில். ஸோ இங்கே வந்துட்டு க்ளோன் ஆஃப் தேங்க்யூ பேஜ் 3ன்னு இருக்கா. ஸோ இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி அதே பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் சீட் ஹேஸ் பீன் கன்ஃபார்ம்ட் அந்த மாதிரி இதை வந்து நான் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இங்கே நம்ம உங்களோட நேம் கொடுக்குறது, உங்கள் கம்பெனி நேம்ஸ் கூட கொடுத்துக்கலாம். இதெல்லாம் எப்படி புதுசாக ஆட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே செக்ஷனில் நான் சும்மா ஃபுல் வித் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு செக்ஷன் ஆட் பண்ணி இங்கே எலமெண்ட்ஸில் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். டெக்ஸ்ட்னா ஹெட்லைனு இங்கே தூக்கி கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய கம்பெனி நேம் நான் சும்மா கொடுக்குறேன், சினிசிஸ் சாஃப்ட்வேர். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அதை ப்ரீடிஃபைண்டாக எடிட் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதை நம்ம எங்கே வேணால் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி இருக்க டெம்ப்ளேட்ஸை கூட எடுத்து நீங்கள் லேண்டிங் பேஜஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாங்க ஆட்டோ சேவில் தான் இருக்குது. நீங்கள் பப்ளிஷ் கொடுக்குறதா இருந்தாலும் பப்ளிஷ் வந்து கொடுத்துக்கலாம். பப்ளிஷ் கொடுத்துட்டு நம்ம இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது வந்துட்டு அப்டேட் ஆயிரும். ஸோ இந்த லிங்க்கை வந்து நம்ம காப்பி பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னொரு டேப்பில் பேஸ்ட் பண்ணி நம்ம வெப்சைட்டை வந்து ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நம்ம எடிட் பண்ணது வந்துருச்சா, சினிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ்னு ஆட் பண்ணது. ஸோ இதுதான் வந்து டெம்ப்ளேட்ஸில் வந்துட்டு நம்ம பண்ணுறது. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இங்கே அன்பப்ளிஷ்டில் இருக்குது. நம்ம உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இப்போ பப்ளிஷ் ஆயிடுச்சுங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் என்ன அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபனலை வந்து கிளிக் பண்ணணும். ஃபனலை கிளிக் பண்ணிட்டேன்னா இங்கே தான் நமக்கு மிச்சம் இருக்க 2 ஆப்ஷனுமே வரும். நம்ம டிசைன் ஃப்ரம் ஸ்க்ராட்சா இல்லை ஏஐ யூஸ் பண்ணி பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ வந்துட்டு பிளாங்கை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஒரு ப்ரிவ்யூக்காண்டி. நான் இதில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சாம்பிள் வெப்சைட் வெப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்து நான் எதை சூஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ரம் பிளாங்க் அப்படின்றத சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து க்ரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். க்ரியேட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போது நம்ம ஒரு வெப்சைட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறையா பேஜ் இருக்கும். ஹோம் பேஜ் இருக்கும், அபவுட் பேஜ் இருக்கும், டெஸ்டிமோனியல்ஸ் பேஜ், கான்டாக்டஸ் பேஜ் அப்படின்னு நிறையா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் என்னென்னா ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இது சேவ் கொடுத்தோன்னே எனக்கு இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே தான் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய ஹோம் பேஜை நான் டிசைன் பண்ண போகிறேன். நான் அப்போலாம் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஏதாவது செக்ஷன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறது, அந்த செக்ஷனில் வந்துட்டு எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறது, அதாவது மீடியா, ஃபோட்டோஸ் ஏதாவது வேணுமா. இப்போ மீடியாஸ்லேயே வந்துட்டு நான் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இமேஜ் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் ஜஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணோன்னா நமக்கு அந்த இமேஜை வந்துட்டு வந்துடும். ஸோ புட்டில் வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன், சம்திங் நான் இதுவே கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்லோடிங் கம்ப்ளீட் அப்படின்னு வந்துருச்சு. இதை நான் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணனா எனக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், வீடியோஸ் இருக்கட்டும், எல்லா வீடியோஸ் கூட நம்ம வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லேண்டிங் பேஜில் ஒரு சில வெப்சைட்டெல்லாம் வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்துட்டு டிசைன் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து நமக்கு வந்து க்ரியேட் பண்ணும்போது கூட நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா
நிறையா டைம் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்காக தான் நம்ம வந்துட்டு அந்த ஏஐ அப்படின்ற ஒரு ஃபீச்சரை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே நான் திரும்ப கிரியேட் நியூ ஃபனல் கிளிக் பண்ணிவிட்டு ஃபனல் ஏஐ அப்படின்னு கொடுக்குறேன். கிரியேட் யூஸிங் ஏஐ வித்தின் செகண்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நான் சினசிஸ் சாஃப்ட்வேர்ஸ்க்காண்டி என்னோடய கம்பெனி வெப்சைட் வந்துட்டு நான் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ சினசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இங்கே சைடில் நம்மளோட வெப்சைட் வந்து கிரியேட் ஆகிறத வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான ப்ராம்ப்டை நான் எங்கே போய் எடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் ChatGPTயில் எடுத்துக்கோங்க. ChatGPTயில் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கம்பெனி நேம் கொடுத்துட்டு பேசிக்காக உங்கள் கம்பெனியில் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு கொடுத்துட்டு ஐ வாண்ட் டு கிரியேட் வெப்சைட் ஃபார் மை கம்பெனி. ஸோ திஸ் இஸ் மை கம்பெனி நேம், தீஸ் ஆர் ஆல் அவர் ப்ராடக்ட்ஸ். ஸோ கிவ் அ ப்ராம்ப்ட், ப்ரொஃபஷனல் ப்ராம்ப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ChatGPT உங்களுக்கான ஒரு ப்ராம்ப்டை வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்கும். ஸோ நான் இப்போது ஆல்ரெடி ஒரு ப்ராம்ப்ட் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ராம்ப்டை வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டு தான் வந்துட்டு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க ப்ராம்ப்ட்டு. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ண வேணாம். இது எல்லாமே வந்துட்டு என்னென்னா, நீங்கள் ChatGPTட்ட ஒரு 2 லைன் கொடுத்தீங்கனாலே போதும். என்னென்ன இன்பில்டோட ஃபங்க்ஷனோட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நமக்கு கொடுத்துரும். ஜஸ்ட் நான் அந்த ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணி நான் இங்கே வந்துட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராம்ப்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அது ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு சம் ஒரு மினிட்ஸ் வந்து எடுக்கும். ஒரு 3 to 5 மினிட்ஸ் நம்ம கொடுத்துருக்க ப்ராம்ப்டை பொறுத்து இது வந்து என்ன ஆகும்னா க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்துட்டு என்னென்ன பேஜ் க்ரியேட் பண்ணுது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ நம்ம இண்டெக்ஸ் பேஜில் இருக்கோம். இண்டெக்ஸ் பேஜை வந்து இது வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு பார்த்திங்கன்னா இங்கே லைவ் ப்ரிவியூவில் நமக்கு அப்டேட்டிங் காமிச்சிட்டே இருக்கும். ஒரு ஃபீல்டை ஆட் பண்ணுறது, என்னென்ன ஒர்க் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போது சினசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கா. ஸோ இது க்ரியேட் ஆக உங்களுக்கு வந்து இங்கே தெரியும். ஸோ இது க்ரியேட் பண்ணி முடித்தோன்னா அதோட ப்ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஃபைனலாக வந்து பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு வந்துட்டு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு டிசைனர், ஒரு கோடிங் டீம், ஒரு டெவலப்பர் டீம் வச்சு நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒரு வெப்சைட் பண்ணுவோமோ அதை விட ஒரு பெட்டரான ஒரு UI/UX டிசைனில், ஒரு பெட்டரான வியூவில் நமக்கு வந்துட்டு ஒரே ப்ராம்ப்ட்டில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வெப்சைட் கிடச்சிருச்சு. ஸோ இது எல்லாமே எங்கள் கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருந்தேன். அதுலேருந்து எடுத்துகிட்டு இது வந்து அதில் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ரெடி பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும், ஹோம் பேஜ் கிளிக் பண்ணும்போது இது ஹோம் பேஜ், அபவுட், சர்வீசஸ், கிளைண்ட்ஸ் வந்துட்டு அப்படி எவ்வளோ பேர் கிளைண்ட்ஸ் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து காண்டாக்ட் பேஜில் ஒரு சிம்பிளான ஃபார்மோடையே நமக்கு வந்துட்டு இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதில் நம்ம எப்படி எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இங்கே எடிட் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே நம்மளோட அட்ரஸ் ஆட் பண்ணுறது. ஸோ இப்போ வந்துட்டு நான் சும்மா என்ன பண்ணுறேன் அப்படின்னா info@sinesis.in இது வந்து உங்களோட இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா ஓன் இமெயில் ஐடி ஆட் பண்ணுறது. இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, காண்டாக்ட் அஸ் பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு லிங்க்குக்கு ரீடைரக்ட் ஆகணும், இல்லை கெட்ட கன்சல்டேஷன் கிளிக் பண்ணும்போது நான் வேறு ஏதாவது லிங்க்குக்கு ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்னா அதையும் வந்துட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே கெட் ஸ்டார்டட்னு இருக்கு இல்லையா, கெட் ஸ்டார்டட் அவங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஹினிசிஸ் அப்படின்ற நான் இன்னொரு லிங்க் வச்சுருக்கேன். அந்த லிங்க்குக்கு வந்து அவங்க ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அங்கே நான் வந்துட்டு இதை ஆட் பண்ணிடுறேன். ஸோ அந்த லிங்க்கை காப்பி பண்ணி இங்கே ஆட் பண்ணிவிட்டு நான் அப்லோட் அப்படின்னு கொடுத்துட்டு அப்படின்னா திரும்ப அது வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா எடிட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அவங்க கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது நான் கொடுத்துருக்க லிங்க்கில் இருக்க பேஜுக்கு அவங்க திரும்ப ரீடைரக்ட் ஆகணும். அதுதான் இதோட மீனிங். ஸோ அதை எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். 1 செகண்ட். ஸோ இதில் நமக்கு பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு நான் மற்றது எதுவுமே எடிட்டபிள் இல்லையா அப்படின்னு கேட்டால் எல்லாமே எடிட்டபிள் தான். ஸோ இந்த கம்பெனி நேம்லேருந்து நம்ம ஃபூட்டர் செக்ஷன் வரைக்கும் எல்லாமே எடிட்டபிளாக நம்ம என்ன பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னா எடிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ
ஒரு பெரிய ஒரு வேலையை எக்ஸ்ட்ரா நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணி நிறையா மேனுவலான ஒர்க் மேன் பவர் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற ஒரு வேலையை ஈஸியாக நம்ம ஒரு ஏஐ வச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்துட்டு பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு வெப்சைட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்துட்டு அந்த ஒரு அவ்வளோ பெரிய வேலையை ஸ்மார்ட் ஐக்யூ ரொம்ப ஈஸியாகவே என்ன பண்ணிடுது அப்படின்னா நமக்கு வந்து முடிச்சு கொடுத்துருது. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பப்ளிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணிடுறேன். ஸோ பப்ளிஷ் கிளிக் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா வெப்சைட் வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஸோ திரும்ப நான் பேக் வரேன். பேக் வந்துட்டு இப்போது 1 செகண்ட். ஸோ சினிசஸ் சாஃப்ட்வேர்ஸ்னு இருக்குது. நான் இங்கேயும் கிளிக் பண்ணி என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா பப்ளிஷ் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதை நம்ம எடிட் பண்ணணுன்னாலும் நமக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நம்ம வந்துட்டு இதில் போயிட்டு நம்ம பேஜை வந்து எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா பப்ளிஷில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு வெளியே வந்துக்கலாம். ஸோ இது இப்படி தான் வந்துட்டு நம்ம ஒரு வெப்சைட்டை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஐக்யூ யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஃபுல் எடிட்டபிள். ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டிசைனர்ஸ் தேவை, கோடிங் டீம் தேவை, டெவலப்பர் டீம் தேவை, பக் ஃபிக்ஸிங் டீம் தேவை. இப்படி ஒரு பெரிய டீமே சேர்ந்து தான் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களால் அவ்வளோ மணியும் டைமும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்காண்டி தான் இந்த ஸ்மார்ட் ஐக்யூ டூலில் ஃபியூ மினிட்ஸில் யார் வேணாலுமே ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸ்மார்ட் ஐக்யூவோட நெக்ஸ்ட் ஃபீச்சரோட நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.